முதலாவதாக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா என்கிற பெயரில் நேரடியாக மக்களின் ஆதரவை திரட்ட முடியாது என்கிற ஒரு உண்மையை பாரதிய ஜனதா உணர்ந்திருக்கிறது. மோடி எத்தனை முறை வந்தாலும், அமித்ஷா எத்தனை முறை வந்தாலும் அவர்களின் பெயரால் எல்லாம் தமிழக மக்களினுடைய மனங்களை வெல்ல முடியாது என்கிற முடிவுக்கு வந்துவிட்டதன் அடையாளம்தான் அவர்கள் பெயரையெல்லாம் பின்னிறுத்தி கொண்டு, பாரதிய ஜனதா என்பதை பின்னிறுத்தி கொண்டு ஆர்எஸ்எஸ் வைத்திருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளில் ஒன்றான இந்து முன்னணி முருக பக்தர் என்று மறு வைத்து கொண்டு களமிறங்கியிருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, இந்த அறுவடை நடந்த மாநாட்டை மறு வச்சிட்டு வர்றாங்கன்னு சொல்றீங்களே சார். முருக பக்தர்கள்ங்கிறது மருவா இல்ல, அது ஆர்எஸ்எஸ் முருக பக்தர்ன்ற பேர்ல அது மறு வச்சுக்கிட்டு வந்திருக்குது. என்ன ஒப்பு நோக்குறீங்க? இல்ல வந்து அது பேச அப்ப என்ன ரவுடித்தனமா? முருக பக்தர்கள் ரவுடிகளா? என்ன பேச வரீங்க? என்ன அர்த்தத்தோட பேசுறீங்க சார்? நான் பேசுற வரைக்கும் அமைதியா இருங்க சார். நான் பேசுற வரைக்கும் அமைதியா இருங்க. நீங்க என்ன பெரிய மேடை வரைக்கும் வகுப்பு எடுத்துட்டு இருந்தீங்க, இப்ப அமைதியா இருங்க. அம்மா, முருக பக்தர்கள் மறு வைத்துக் கொண்டு நீங்கள் அரசியல் பேசுவதற்காக வந்திருக்கிறீர்கள். பாரதிய ஜனதா என்ற பெயரில் அரசியல் பேசுறதுக்கு அருகதை இல்லாமல், பாரதிய ஜனதா என்கிற பெயரில் அரசியல் பேசி மக்களை வெல்ல முடியாது என்கிற உண்மையை புரிந்து கொண்டு இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி என்கிற அமைப்பை முருக பக்தர்கள் மாநாடு என்று மறு வைத்துக் கொண்டு வந்திருக்கிறது என்று மீண்டும் சொல்லுகிறேன். கடவுள் மக்களை காப்பாற்றுவார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கடவுளை நாங்கள் காப்பாற்றப் போகிறோம் என்று சொன்னால் அதை விட மோசடியானது வேறு எதுவும் இல்லை என்பதை தமிழ்நாட்டு மக்கள் மிக சரியாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலத்தில் நீங்கள் ராமரையும் ரூமரையும் வைத்துக்கொண்டு அரசியல் செய்து கொண்டிருந்தீர்கள். அயோத்தியில் ராமர் உங்களை கைவிட்ட பிறகு ஜெய் ஸ்ரீராம் என்று பேசுவதை நிறுத்திவிட்டு இன்றைக்கு அரோகரா என்கிற முழக்கத்தோடு இங்கு வந்து களமிறங்கியிருக்கிறீர்கள். இங்கே பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு முருகனை நீங்கள் ஒன்றும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. 3000 வருடங்களுக்கு மேலாக தமிழ் இலக்கியங்கள் முருகனை பற்றி பேசி கொண்டிருக்கின்றன. தமிழ் மக்கள் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று அவர்கள் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு நீங்கள் அட்டையில் கட்டி காட்டியிருக்கக்கூடிய அறுபடை வீட்டை பார்த்துத்தான் பக்தி வர வேண்டும் என்று எந்த ஒரு அவசியமும் இல்லை. முதலாவதாக நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, நீங்கள் இன்னைக்கு அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள், அந்த தீர்மானங்களில் எது பக்தியை வளர்க்கக்கூடியதாக இருக்கிறது? எதுவுமே இல்லை. நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறையிடம் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களையும் நீங்கள் அரசு அதிலிருந்து வெளியேற வேண்டும்னு அவர் சொல்கிறீங்க. அப்போ இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கோயில்கிட்ட யாருக்கிட்ட ஒப்படைக்க போகிறீங்க? சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தீட்சர்கள் மாதிரி ஊருக்கு ஒரு கமிட்டியை போட்டு அவங்ககிட்ட ஒப்படைக்க போகிறீங்களா? இங்கே இருக்கக்கூடிய புரோகிதம் என்கிற பெயரில் கோயில் சொத்துக்களை கொள்ளையடிப்பவர்களையும் கோயிலினுடைய நகைகளை திருடி தின்று விட்டு நகை குறைப்பாளர் என்று நீங்கள் பதிவிடுவதற்கும் வாய்ப்பளிக்க போகிறீர்களா? யாருக்கிட்ட அதை கொடுக்க போகிறீங்க? ஒரு அரசிடம் இருக்கக்கூடிய கோயில்களை நீங்கள் தனியாரிடம் இன்னைக்கு எத்தனை ஆயிரம் ஏக்கர் நிலம் இன்றைக்கு கோயில் சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டதை தமிழ்நாடு அரசாங்கம் மீட்டிருக்கிறது என்ற கணக்கு விவரத்தை நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய இணையதளத்தில் நீங்கள் போய் பாருங்கள். அப்போ இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து கோயில்களை விடுவிக்க வேண்டும் என்கிற இந்த தீர்மானத்தினுடைய நோக்கம் இன்றைக்கு அந்த கோயில் கமிட்டிகளில் அறங்காவலர் குழுக்களில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தவர்கள், பழங்குடிகள், பிற்படுத்தப்பட்டவர்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு மீண்டும் அப்பட்டமாக ஒரு பார்ப்பனிய மேலாதிக்கத்தை கோயில்களில் நிறுவ வேண்டும் என்பதை தவிர இதில் என்ன உள்நோக்கம் இருக்கிறது? அது போக நீங்கள் இன்றைக்கு பேசுகிறீர்கள் இந்து வாக்கு வங்கியை உருவாக்க வேண்டும் என்று. இந்து வாக்கு வங்கியை உருவாக்குவதென்றால் இந்துக்களுக்கு இப்போ இந்த முருக பக்தர்களுக்கெல்லாம் என்ன தனியாக குறைந்த விலையில் கேஸ் கொடுக்க போகிறீங்களா? இல்லை மகாராஷ்டிராவில் இன்றைக்கி நீட் மோசடி ஒன்று அம்பலமாக இருக்குது. 90 லட்ச ரூபா கொடுத்தா குறைந்த மார்க்கு எல்லாம் அதிகப்படுத்தி கொடுப்பதாக சொல்லியிருக்கீங்க. அதில் ஏதாவது அந்த 90 லட்சம் லஞ்சம் கொடுக்குறதுல ஏதாவது முருக பக்தர்களுக்கு கன்செஷன் கொடுக்க போகிறீங்களா? இல்லை பெட்ரோல் டீசல் விலையில் ஏதாவது கேஸில் ஏதாவது கன்செஷன் கொடுக்க போகிறீங்களா? அல்லது இன்னைக்கு இந்த அட்டைப்பெட்டியில் நீங்கள் அறுபடை வீட்டை கட்டினதுக்கு பதிலாக அந்த எய்ட்ஸ் மருத்துவமனைக்கு ஒரு லோடு செங்கல்லாவது நீங்கள் அடித்து கொடுத்துருக்கலாம். உங்கள் அரசாங்கத்தால் தான் 2வது செங்கலை கூட கொடுக்க முடியாமல் ஒத்த செங்கலோடு நின்றுக்கிட்டு இருக்குது. ஒரு லோடு செங்கல்லாவது நீங்கள் அடித்து கொடுத்துருக்கலாம். அதை ஏதாவது பண்ணீங்களா? உங்களுடைய 6 தீர்மானங்களில் எந்த தீர்மானமாவது தமிழ்நாட்டு மக்களினுடைய, தமிழ்நாட்டு கடவுள் உங்களுக்கு தேவைப்படுது, தமிழ்நாட்டு மக்களினுடைய நலன்களை பாதுகாப்பதற்காக உங்களுடைய தீர்மானத்தில் எந்த அம்சத்தை நீங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியும்? நீங்கள் ஒன்றா சார் கடவுளை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் செக்யூரிட்டி ஏஜென்சியை வச்சுருக்கீங்க. உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? கடவுளை காப்பாற்றுறது நீங்கன்னா சூப்பர் கடவுளா? இல்லை உங்கள் தலைவர் சொன்ன மாதிரி நீங்கள் மானுட பிறவி அல்லாத வேறு ஏதாவது அமானுஷ்யமாக பிறந்தவங்களா? என்ன உங்களுக்கு அதிகாரம் இருக்குது அல்லது என்ன உங்களுக்கு சக்தி இருக்குது நீங்கள் போய் கடவுளை காப்பாற்றுறன்னு ஏமாத்துறதுக்கு?
இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகப்படியான வந்து பேச்சுக்கள், அந்த தீர்மானங்கள் வந்து அப்படிதான் இது காட்டுது. அது போக இவர் வந்து பேசியிருக்கிறது அண்ணாமலை பள்ளி குழந்தைகளுக்கு வந்து நெத்தியில பட்டை கழுத்துல கொட்டைன்னு. ஏன் முருகனை மாதிரியே வந்து கோவணத்தை கட்டிக்கிட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னு சொல்லுங்களேன். என்ன இதெல்லாம் பேச்சு வந்து முருகன்ற பேரால நீங்க வந்து எதை இங்க தமிழ்நாட்டில் என்ன விதமான பண்பாட்டை கட்ட விரும்புகிறீர்கள், என்ன விதமான விஷயங்களை உருவாக்க விரும்புகிறீர்கள்? திரு ஆதவன் தீட்சண்யா, நீங்க இப்படிதான் இருப்பீங்கன்றது உலகத்துக்கே தெரியும். திரு ஆதவன், இந்த தீர்மானத்தின் மீது விமர்சனங்கள் இருக்கு. ஒன்று அறநிலையத்துறை சார்ந்து அவங்க போட்டது, அல்லது இந்துக்களுடைய ஒற்றுமையை உருவாக்குறது, தேர்தலில் இந்துக்களுடைய பலத்தை காட்டுறது அப்படின்னு சொல்றதெல்லாம் இதுல இருக்கு. இதுல ஏடிஎம்கேவையும் சேர்த்து விமர்சனம் பண்றது, ஏடிஎம்கே இல்லை நாங்கள் அதுக்கு உடன்பட மாட்டோம்னு டிஸ்டன்ஸ் பண்ணியிருக்கு. அதிகாரப்பூர்வமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் எங்களுக்கு வந்து இந்த திராவிடத்துக்கு எதிரான எந்த விமர்சனத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இப்படி இவங்க பண்ணுறதுனாலலாம் ஒன்றும் ஆயிடாது அப்படின்னு சொல்கிற ஒன்று இருக்குது. ஸ்ரீகாந்த் முதல்ல பேசும்போதிலிருந்து அவர் சொல்கிறதும் சரி, அந்த கட்சியினர் சொல்வதும் ஒரு பெரிய வலிமையை நாங்கள் நிரூபிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வலிமை நிரூபிக்கப்பட்டதா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுக்கான ஒரு சவாலாக அதை பார்க்குறீங்களா? சார், அத்திவரதரை பார்க்கறதுக்கு இதை விட கூட கூட்டம் வந்துச்சு. அதுக்காக என்ன வந்து காஞ்சிபுரத்தில் வந்து என்ன வந்து எல்லாம் பாஜகவை ஜெயிக்க வச்சாங்களா என்ன? அப்படியெல்லாம் கிடையாது. இவங்க பெருசா வந்து பில்டப் பண்ணி காட்டின அயோத்தியிலேயே இவங்க சார் நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்க சார். ஏன் சார் இப்படி பதட்டமா வந்து பேசிட்டே இருக்கிறீங்க? ஆமா சார், நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்க சார். எங்களுக்கு தெரியும் சார், நாங்க அதெல்லாம் படிச்சுட்டு தான் சார் வரோம். கொஞ்சம் இருங்க. 3 நாள்ல 5 லட்சம் பேர் சார். கொஞ்சம் இருந்தா 11 நாள் தர வேண்டியது தானே. அதே காவல்துறை வச்சு அடக்குமுறை நடத்துது ஆளும் கட்சி. ஏன் பயப்படுறீங்க? பாருங்க, ஐயய்ய நீங்க ஏன் வந்து இப்படி வந்து குறுக்க பாஞ்சிட்டு கிடக்குறீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களேன். உங்களை தான் 2வது சுற்று பேச விடுறேன்னு சொல்றாங்களே. நான் என்ன கேட்கிறேன் வந்து, இவங்க தமிழர்களுடைய நலன்களை பார்ப்பதற்காக அதிமுக பாஜகவோடு கூட்டு சேர்ந்தோம்னு சொல்லி எடப்பாடி சொல்றாரு. ஆனால் இன்றைக்கு தமிழர்களுக்கு எதிராகத்தான் இன்றைக்கு அந்த மாநாட்டுடைய தீர்மானங்கள் அமைந்திருக்கின்றன. ஒன்று. 2வது, பெரியாரையும் அண்ணாவையும் அவமதிக்கக்கூடிய காணொளி அங்கே காட்டப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அதிமுகவினுடைய சார்பாக கலந்து கொண்ட பல தலைவர்களும் அவர்கள் மிக அடக்க ஒடுக்கமாக அங்கு அமர்ந்திருப்பதை நாம் காணொளிகளில் பார்க்க முடிகிறது. வெளியே வந்த பிறகு ராஜேந்திர பாலாஜி எப்போது பேசுகிறார் என்றால், அதை பற்றி விமர்சனங்கள் சமூக ஊடகங்களிலே வெளியான சூழ்நிலையில் யாரோ ஒருவர் அதை பற்றி பேசியாக வேண்டும் என்கிற இக்கட்டான நிலைமையில் தான் ராஜேந்திர பாலாஜி அவர் வந்து புலம்பியிருக்கிறாரே ஒழிய, மற்றபடி அவர்களுக்கு மிக மிக அமைதியாக அங்கு நடந்த அத்தனை விஷயங்களுக்கும் முழு மன ஒப்புதலோடு தான் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். மைசூர் பாக்கில் எப்படி மைசூர் இல்லையோ அப்படி அதிமுகவில் அண்ணாவும் இல்லை, திராவிடமும் இல்லை. அது இன்றைக்கு அமித்ஷாக்களும் மோடிக்களும் இருக்கக்கூடிய ஒரு அவர்களுடைய கருத்தை அல்லது அவர்களுடைய எஜமானத்தை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முழுக்க பிஜேபியினுடைய அரசியல் கொத்தடிமைகளாக அவர்கள் மாறி இருப்பதைத்தான் அது காட்டுகிறது. கடுமையான விமர்சனத்தை வைக்கிறீங்க திரு ஆதவன். கடுமையான விமர்சனத்தை சொல்றீங்க. ஆமா, எடப்பாடி அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வமான அதிகாரப்பூர்வமான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நாங்க இந்த இதுக்கு போகிற போது திட்டவட்டமாக இந்த மாதிரியான எந்த தீர்மானத்தையோ உறுதிமொழியோ, அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களையோ உறுதிமொழிகளையோ அதிமுகவை சேர்ந்த யாரும் ஏற்கவில்லை அப்படின்றத நாங்கள் திட்டவட்டமாக சொல்லிக்கிறோம். அதே போல பெரியார் அண்ணாவை பற்றி அவங்க வைக்கிற விமர்சனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உண்மையில எங்களுக்கு அந்த வீடியோ பத்தின இது எங்க கவனத்துக்கே வரல, மாநாடு முடிஞ்ச பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டோம்ன்றாங்களே. இல்ல குணசேகரன், தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடத்தி 17 பேரை கொன்னப்பவே நான் உங்களை மாதிரி டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு வந்து புழுகுனவர் எடப்பாடி. அப்படி இருக்கும்போது அங்கே நடந்த மாநாட்டுக்கு சாட்சியாக, அங்கே காட்டப்பட்ட காணொளிகளுக்கு சாட்சியாக அவருடைய கட்சி தலைவர்களே இருந்திருக்கிறார்கள். அவங்க என்ன செஞ்சுருக்கணும், இப்படி தங்களுடைய மதிப்பிற்குரிய தலைவர்கள் அவமதிக்கப்படுவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று அந்த நிமிடத்தில் அவர்கள் வெளிநடப்பு செய்திருக்க வேண்டும். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மக்கள் நலம் சார்ந்த பிரச்சனைகள் பேசும் போதெல்லாம் வந்து வெடுக்கெடுக்குன்னு வெளியில் வர தெரிகிற இவங்களுக்கு தங்களுடைய மதிப்பிற்குரிய தலைவர்களை அவமதிக்கிறார்கள் என்று தெரிந்தால் அங்கு ஏன் அடக்க ஒடுக்கமாக உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும்? ஏன் எட்டி உதைக்கிற காலுக்கு முத்தம் கொடுப்பவர்களைப் போல நேற்று அவ்வளோ பெரிய அவமரியாதை நடந்திருக்கிற போது இன்றைக்கு ஏன் அவர்கள் போய் மோகன் பாகவத்தை வந்து பார்த்து அவருக்கு வந்து வேல் பரிசீலிக்க வேண்டும்? நீங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சமூக ஊடகங்களில் இவர்களுடைய செயலற்ற நிலை அல்லது வந்து பணிந்து போகக்கூடிய அந்த நிலை
கண்டனத்திற்கு உள்ளான ஒரு சூழ்நிலையில் தான் வேறு வழியின்றி எடப்பாடி இன்றைக்கு பேசியிருக்கிறார். எடப்பாடி சொல்றாரு, நாங்க என்ன இந்த ஒரே ஒரு போஸ்டர்னால, திராவிடத்தை அழிக்க வாரீர் என்ற ஒரு போஸ்டர்னால திராவிடம் அழிந்து போகுமான்னு கேட்குறாரு. நான் என்ன கேட்குறேன், அது அழியும் அழியாதன்றதை பற்றி பேச்சு இல்லை. அப்படி ஒரு போஸ்டர் ஓட்டுறதுக்கான துணிச்சலை யார் கொடுத்ததுன்னு சொன்னால், ஒரு விசுவாசமான அடிமை தங்களுக்கு கிடைத்திருக்கிறார் என்ற அடிப்படையில் தான் தாங்கள் செய்வதற்கு ஒரு தமிழக மக்களினுடைய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி நம்மோடு வலுவாக பணிந்து போகக்கூடிய நிலையில் இருக்கிறது என்கிற தைரியத்தில் தான் அவர்கள் இவ்வாறு இதை செய்திருக்கிறார்களே ஒழிய வேறு என்ன அவர்களுக்கு சொல்லியிருக்கோம் சார். திமுகவின் போலி திராவிடத்தை ஒழிக்கிறோம். திமுகவின் போலி திராவிடத்தை அமைதியா இருங்க சார். அது போலி திராவிடம்னா பண்ண நீங்க பேசுறது உண்மை திராவிடமா? நிஜ திராவிடத்தை வழங்க போறீங்களா? அமைதியா இருங்க சார். பாஜக நிஜ திராவிடத்தை வழங்க போகிறதா? அதான் உண்மை. அமைதியா இருங்க. அது உங்க தாத்தாட்ட போய் கேளுங்க. அண்ணாமலை மாநில தலைவரா இருக்கும்போது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. உங்களுக்கு அண்ணாமலை அண்ணாமலை ஒரு நிமிஷம் ரெண்டு விஷயம் சொல்றாரு. திமுக பேசுவது போலி திராவிடம். அப்ப அதிமுக பேசுறது ஒரிஜினல் திராவிடமா போலி திராவிடமா சமரச திராவிடமான்னு சொல்லுங்க. மூணாவது, பிஜேபியே திராவிடத்துக்கு எதிரானதல்ல, திராவிடம் பிளஸ் தான் எங்க பாலிசி. திராவிடத்துல என்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அதை நாங்க ஏற்றுக்கொள்வோம். திராவிடம் பிளஸ் அப்படின்னு அண்ணாமலை ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தாரு. நீங்க திராவிடம் பிளஸ்ன்ற இடத்துல இருக்கீங்களா, இல்ல திராவிட கட்சி எது அசல் திராவிடம்ன்றதுக்கு சர்டிஃபை பண்ற இடத்துக்கு வந்துட்டீங்களா? அதாவது தெளிவாக சிந்துவெளி நாகரிகம் சொல்வது உண்மை என்றால் சிந்துவெளி நாகரிகத்தை சொல்லுங்கள். பாஜகவின் மதவாதம் பாஜகவின் மதவாதம் என்று சொல்கிறீர்களே, 1999 2001 தேர்தலையும் தெரியலையா? அப்ப கலைஞர் நான் விளக்க சொல்றேன். அந்த உங்களுடைய மதவாதத்தை எப்படி அங்குசம் வச்சு கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கறத நான் சொல்றேன். அறிவச்ச மாநாட்ட பேசுங்க சார். உங்க முருகபக்த மாநாட்ட பேசுங்க. அதுல வந்த முருகபக்தர் எத்தனை பேரு? உங்களுக்குன்னு கொள்கை கிடையாது. அதுல உங்க முருகபக்தர் எத்தனை பேர் சார்? சார் நாத்திகம் பேசுறா சொல்லுங்க சார். நான் முருகனுக்கு எதிர்த்து சொல்லுங்க. பேர்ல இருக்கிற நாத்திகம் பேசுறா நான் முருகனுக்கு எதிரானவன்னு சொல்ல புடிச்சிருக்கா? நாத்திகம் பேசினா முருகனுக்கு எதிரானவன் அர்த்தம் இல்ல சார். நாத்திகம் ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையிலான ஒரு கொள்கை. ஆமா இல்ல, அரசியல் சட்டத்துல இந்தியால நாத்திகர்கள் வாழக்கூடாதுன்னு இருக்கா? திரு ஸ்ரீகாந்த், நீங்க ரொம்ப ரொம்ப க்ரூடா ஒரு விஷயத்தை கொண்டு வந்து திணிக்க பாக்குறீங்க. யாராவது ஒருத்தர் நாத்திகர்னு சொன்னா அவர் இயேசுவையும் கும்பிடல, அல்லாவையும் கும்பிடல, முருகனையும் கும்பிடல, நாராயண பெருமானையும் கும்பிடல, இவங்க யாரையுமே கும்பிடலன்னு அர்த்தம். ஒருத்தர் நாத்திகர்னா அவரை ஏன் முருகனோட எதிரியா கொண்டு வந்து நிறுத்துறீங்க? ஒரு முறை உங்களை கேக்குறேன், நீங்க தானே இந்தியால ஆட்சியில இருக்கீங்க. நாத்திகர்கள் இந்தியால குடிமக்களா இருக்க கூடாதா? நாத்திகர்கள் நான் எந்த கோயிலுக்கும் போல, சர்ச்சுக்கு போல, மாஸ்க்கு போலன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் இந்தியால குடிமகனா இருக்க முடியாதா? இஸ்லாமியத்துல இருக்கிற சொன்னார் அவரு. இஸ்லாமியத்தில் இருக்கிற அடக்குமுறையையும் கிறிஸ்தவத்தில் இருக்க பெண் எதிர்ப்பு நாத்திகர்னாலே ஏன் முருக பக்தனுக்கு எதிரானவர்னு கொண்டு வர்றீங்க? குருடா, அது உள்நோக்கத்தோட சொல்றீங்க. ஒருத்தருக்கு மதத்தை பின்பற்றுவதற்கு உரிமை இருக்கிற மாதிரி இஸ்லாத்துல நாத்திகர்கள் இல்லையா? முஸ்லிம்கள்ல நாத்திகர்கள் உண்டு, கிறிஸ்தவத்துல நாத்திகர்கள் உண்டு. நீங்க டிபேட்டை வேற எங்கேயோ கொண்டு போறீங்க. கிறிஸ்தவத்தில் இல்லையா? எல்லாவற்றிலும் நாத்திகர்கள் இருக்காங்க. சார், பெட்ரன் ரசல் ஒருத்தர் பிறந்து வந்தாரு. அவர் நான் ஏன் கிறிஸ்தவன் இல்லைன்னு புக் எழுதினாரு. கேள்வி கேட்டிருக்கீங்க சார், ஒரு நிமிஷம். பெட்ரன் ரசல் நான் ஏன் இந்து இல்லைன்னு எழுதல, நான் ஏன் கிறிஸ்டியன் இல்ல, why I am not a Christian புக் எழுதினார். தான் பிறந்த மதத்தை விமர்சிப்பதற்கு ஒருத்தனுக்கு உரிமை இருக்கு. எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. நாத்திகன் வாழக்கூடாதுன்னு சொல்றீங்களா? நாத்திகன் இந்தியனா இருக்க கூடாதுன்னு இருக்கா? ஏன் நாத்திகனை கொண்டு வந்து முருகப்பெருமானுக்கு எதிரான ஆளை கொண்டு வந்து நிறுத்துறீங்க? உலகம் முழுக்க நாத்திகர்கள் தான் அதிகமா இருக்காங்க. ஏன் நீங்க இந்து மக்களுக்கு மட்டும் எதிரா இருக்கீங்க? இந்து கோயில்களை மட்டும் கட்டுப்படுத்துறீங்க சார். இடஒதுக்கீடு வேணும்னு கேக்குறாங்களே நாத்திகர்கள், அவங்க என்ன இந்துக்களுக்கு எதிராக கேக்குறாங்க? இந்துக்களுக்கு தான் சார் கேக்குறாங்க. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகணும்னு சொல்லி கேக்குறாங்களே, அவங்க இந்துக்களை தானே கேக்குறாங்க. ஒரு நிமிஷம், நான் இன்னொருத்தர் அக்னி பேசவே இல்லை. திரு ஆதவன் கூட பார்த்து வந்த கேள்விதான். எல்லா கோவிலையும் தமிழ் அர்ச்சனை பண்றீங்களா? திரு ஆதவன், எல்லா கோவிலையும் தமிழ் அர்ச்சனை நடக்குதா? நீங்க தானே ஆட்சியில் இருக்கீங்க. எல்லா கோவிலையும் தமிழ் அர்ச்சனை பண்றீங்களா? திடீர் தமிழ் பெற்றாளர் வேஷம் போட்டீங்களா? இப்போ நீங்க தமிழிலும் திடீர் குபீர் ஒரு தீர்மானம் போட்டுக்கலாமே.
எல்லா கோயில்லையும் வந்து இல்ல அட்லீஸ்ட் முருகர் இல்ல. கோயில்ல எல்லா நீங்க இடத்துலயும் எதுக்கு அப்புறம் ஆட்சியில இருக்கீங்க சார்? போட்டுக்கலாமே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.